எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. படம் சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா சூப்பரா பார்க்கலாம். சென்டிமெண்ட்ல அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸா என்ஜாய் பண்ணலாம். அன்புமணி தான் பாமகலாம் நீங்க எப்படி சொல்வீங்க? எப்படி கட்சி உடைஞ்சது? ஏன் கட்சி உடையது? ஒட்டுமொத்தமா எல்லாரும் அவங்க, நான் என்ன கேக்குறேன், பெத்த அப்பா கூட உங்களால காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கட்சியை ஒழுங்கா வழி நடத்த முடியல. நீங்க எங்க சமுதாயத்தை என்ன நீங்க ஒழுங்கு நடத்துறது? உங்க மனைவியோடைய தம்பி ஒரு கட்சியில இருக்காரு, நீங்க ஒண்ணா நீங்க இருக்கோங்க, நாங்க உங்க கட்சியில சித்தியோ இருக்கோம். பெரியமாவோ அவங்க ஒரு கட்சி கட்சி உங்க அந்த மாதிரி தானுங்க. இது கட்சி உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க இன்னைக்கு டிஃபெண்டர் கார்ல போறீங்க, நீங்க ரேஞ்ச் ரோவர் கார்ல போறீங்க, உங்க வாரிசுங்க எல்லாம் சந்தோஷமா சொகுசு பங்களால டால்பின் பாத்துக்கிட்டு நீங்க ஈஸியார்ல உட்காந்துருக்கீங்க. ஏன் மக்கள்னா 80% மக்கள் குடிசை வீட்டுல தானே இருக்கான். எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்க. ஏன் ஒண்ணு சேரல? ஏங்க போய் கால்ல விழுங்க. உங்க அப்பா தானங்க, உங்களுக்காக தானங்க இந்த கட்சியவே அழிச்சாரு அவரு. உங்களுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்தாரு, தலைவர் பதவி கொடுத்தாரு, உங்களுக்கு மினிஸ்ட்ரி பதவி கொடுத்தாரு, உங்களுக்கு ராஜ்சபா எம்பி ஆக்கினாரு. இன்னைக்கு ராஜ்சபா எம்பி உங்களுக்கு தானே வாங்கிருக்கீங்க. 25 தியாகிகள் குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல யாருக்கா ஒருத்தர் சௌமியா அவர்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, எம்பி எலெக்ஷன்ல வாய்ப்பு கொடுத்தீங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மறுபடியும் இப்ப ராஜ்சபா சீட் வந்தது, அதையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா? அந்த 25 தியாகிகள் அதே தர்மபுரியில ஐயா சுப்பிரமணிய குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. நீங்க இப்ப அவங்களுக்கு கொடுக்கல, மறுபடியும் ஏன் சௌமியா அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க? அவங்க கொடுக்கறத நான் தப்பு சொல்ல, உங்க குடும்பத்துக்கே மாறி மாறி நீங்க செஞ்சுக்கிறீங்க. ஏன் சமுதாயத்தை நீங்க கை விட்டுட்டீங்க? அப்ப நான் கேள்வி, என் சமுதாயத்தை அடையாளமா வச்சுதானே நீங்க இன்னைக்கு கட்சி நடத்துறீங்க, நீங்க போய் பேரம் பேசுறீங்க, எல்லா இடத்துலயும் கூட்டணி பேசுறீங்க. பெரம்பூர்ல எவ்வளவு வன்னியர் மக்கள் இருக்காங்க? திலகபாமா எந்த தொகுதியில இருக்கவங்க? அவங்களை கூப்பிட்டு நீங்க வந்து நிக்கலாமே, தப்பு இல்லை. இப்ப இங்க வன்னியர் மக்களும் கிடையாது, அவங்க சமுதாய மக்களும் கிடையாது. அங்க நீங்க விஜய் கிட்ட காசை வாங்கிட்டு நீங்க அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு காலி பண்றது எதுக்கு? இந்த அரசியல் பண்ண யார் வாங்கினது? பாமக பண்ணிருக்காங்க, அன்புமணி அவர்கள் பண்ணிருக்காங்க. யார் காசு வாங்கினது? அன்புமணி அவர்கள் தான் பண்ணிருக்காங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜே குரு, பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு காடுவெட்டி மனோஜ் அவர்கள். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் திரு மனோஜ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜே குரு பாமக, ஆமா, ஏற்கனவே நாம பேசும்போது வேறு சில அமைப்புகள் பெயரோடு தாங்கி பயணித்திருந்தீங்க. இப்ப ஜே குரு பாமகன்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கீங்க. திமுகவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து, திமுக தலைவரை சந்தித்து ஆதரவும் கொடுத்துருக்கீங்க. உங்க மனைவி விருதாம்பிகை குருவோடு சேர்ந்து நீங்க போய் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நான் அவங்ககிட்டயும் பேட்டி எடுக்கணும்னு நினைச்சேன். சரி, நீங்க தான் கிடைச்சிங்க. சீக்கிரமா வாங்க பேசுவோம் அப்படின்ட்டு. திமுகவை ஆதரிக்கிறீங்க. மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாசனுடைய பிரச்சனை என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுல ஒரு முகாம்ல திரு காடுவெட்டி குருவினுடைய மகன் கனலரசன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்காக, வைத்திய அவர்களுக்காக பிரச்சாரம் எல்லாம் செய்யறத பார்க்க முடியுது. நீங்க இந்த முகாம்ல இருக்கீங்க, திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. என்ன நிலைப்பாடு? இப்படி ஒரு மாற்று நிலைப்பாடெல்லாம் இல்லை. நாங்கள் 2019 திமுக ஆதரவான நிலைப்பாடு எடுத்தோம். அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர் சமுதாய மக்கள் வந்து ஏமாத்திடுச்சுன்ற அந்த கோரிக்கையை வச்சு வட தமிழகம் முழுவதும் இருக்க வன்னியர்களை ஒன்று திரட்டணுன்றத கோரிக்கை வச்சு அன்னையிலேருந்து நாங்கள் திமுக கூட ஆதரவாக இருந்தோம். அதே நிலைப்பாடில் தான் இன்னும் இருக்கும். ஏன்னா 2019 நான் அந்த நிலைப்பாடு எடுத்ததுக்கு அப்புறமும் நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்றது பேர் மாற்றப்பட்டு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேர் மாறிச்சு. அவங்க கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்து கட்சியை இன்னைக்கு 2ஆக உடஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செஞ்ச துரோகம் சமுதாயத்துக்கு மட்டும் துரோகம் செய்யல, எங்க ஐயா மகன் காடுவெட்டியார் அவர்களுக்கு மட்டும் துரோகம் செய்யாம இன்னைக்கு பெத்த அப்பா, என்னதான் நீங்க மூத்த அண்ணன், என்னோட அண்ணன் சொல்லி காடுவெட்டி குரு அவர்கள் நிறைய இடத்துல அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தாலும், அவர் இன்னொருத்தரோட பையன் தான், இன்னொரு வயிற்றுல பிறந்த பையன் தான். அவரை நீங்க ஏத்துக்காம இருந்திருக்கலாம், அவருக்கு நீங்க துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா உங்களை பெத்த தகப்பனுக்கே நான் எந்த இடத்துலயுமே வந்து இது வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து குறை சொல்லி பேசினது இல்லை. அவர் போராடி இருக்காரு, அவர் செஞ்ச போராட்டத்தை நான் எங்கேயுமே மறுத்ததில்லை. அன்புமணி அவர்கள் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் சில தியாகங்கள் செஞ்சாரு, அவரோட கொள்கையிலேருந்து வழி மாறி போனாரு, எல்லா பொறுப்பையும் அவர் பையனை கொடுத்தாருன்னு தான் சொன்னேன். அந்த நிலைப்பாடு தான் நான் இன்னைய வரைக்குமே இருக்கேன். அதுல நான் எந்த மாற்று கருத்தும் சொல்லல. ஆனா அப்படிப்பட்ட அவருக்கே வந்து நீங்க அவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சு இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து அவர் வளர்த்த கட்சியை பிடிங்க, அவரை நீங்க நடுத்தரில் நிறுத்திட்டீங்க. இப்போ இவங்க கட்சி பிரிஞ்சதுனால என் சமுதாயத்துக்கு என்ன நல்லது நடந்தது? யாருக்கு என்ன நல்லது நடந்தது? 23 எம்எல்ஏ வாங்கிட்டு இருந்த டைம் போய் நீங்க 17 எம்எல்ஏ தான் வாங்கிருக்கீங்க. இப்ப மறுபடியும் வந்து ஒரு ராஜ்சபா எம்பி சீட் வாங்கிருக்கீங்க, அதையும் உங்களுக்கு தான். ராமதாஸ் அவர்களை மதிக்கிறீர்கள். அன்புமணி துரோகம் செஞ்சிட்டதாகவும், அன்புமணியால் தான்
பாமக இந்த நிலையில இருக்குன்னு கண்டிப்பா சொல்றீங்க. கண்டிப்பா நான் என்ன இல்ல சொல்றேன் நான் இந்த நான் இந்த 25 தியாகிகள் இந்த குடும்பத்துல- கேள்வியை பிரதானப்படுத்த ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் முதல் கேள்வியே நான் ம். கனலரசன் இன்னைக்கு அவரோட இருக்காரு. கனலரசன் இன்னைக்கு போய் அன்புமணி அவர் கூட நிக்கல, சொந்த தொகுதியில அங்க வைத்தி அவர்களுக்காக அவர் கூட நிக்கிறாரு. அவனுக்கு தெரிஞ்ச புரிதல் அவரு அந்த நிலைப்பாடு எடுத்திருக்காரு. நான் அவரோட இல்ல, நிலைப்பாடு அன்புமணி கரத்தை நான் தான் வலுப்படுத்துவோன்றாரு அவரு. அன்புமணி கரத்தை வலுப்படுத்துறதுக்கு ஒட்டுமொத்த வன்னியரும் இன்னைக்கு அன்புமணி பின்னாடி நிக்கல. ஒட்டுமொத்த வன்னியர்களும் இன்னைக்கு அன்புமணி பின்னாடி நிக்கிறாங்க. அதுக்கு உண்மையா பாமக அன்புமணி எதுங்க? அதுக்கு உண்மையா வன்னியர்களின் அடையாளம், வன்னியர்களோட வன்னியர்களுக்கான அடையாளமா நான் ஒத்துக்கிறேன். நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க, நான் ஒத்துக்கிறேன். பாமக வந்து வன்னியர்களின் அடையாளமா தான் அறியப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியா தான் உருவாக்குனீங்க. எவ்வளவு வன்னியர்கள் பாமக நம்பி இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? 18 லட்சம் வாக்கு தான் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இப்ப சிங்கிள் டிஜிட்ல ஃபர்ஸ்ட் வந்து 6% ஓட்டு வச்சிருந்தாங்க 2016 தனியா நிக்கும் போது. வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 30 தொகுதியில 25 தொகுதியில 2ஆம் இடம் வந்தாங்க. அந்த நிலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வெறும் 10 சீட்டு 15 சீட்டு 17 சீட்டுக்கு நின்றுட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்கல்ல, மக்கள் உங்களை இல்லங்க. நிராகரிச்சிட்டாங்க. ஜே குரு பாமகன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க நீங்க. ஜே இது குரு வன்னியருக்கான கட்சியா தானே சார், பாமக பாத்தீங்க? ரைட்டுங்க. அப்போ பாமக தான் ஒட்டுமொத்த- ஜே குரு, பாமக தான் எல்லாமே ஒண்ணு. எல்லாமே ஆமா. அது என்ன ஜே குரு பாமக ஒண்ணு, பாமக ஒண்ணு? இப்போ நீங்க ஏமாத்துறீங்களா? மக்களை ஏமாத்தி நீங்க இப்ப பெத்த அப்பாவே ஏமாத்தி தனியா கட்சியை தூக்கிட்டு போயிட்டீங்க. அவருக்கு துரோகம் செஞ்சு அவரு இன்னைக்கு வீட்டுல நீங்க ஐயாவின் கரத்தை வேணா வலுப்படுத்துங்க. அதுக்கான வாய்ப்பு வரும்போது அதை போய் பண்ணுவாங்க. இப்ப நான் தனிப்பட்ட இல்லைங்க. முறையில போய் அங்க நிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க தான்ப்பா கட்சியை பிரிச்சிட்டீங்க, இத்தனை நாள் நீங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு போய் நீங்க தான் பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணீங்க. அதுக்கு நான் வன்னியர் மக்கள் அங்கங்க பிரிஞ்சிருக்கவங்களும் ஒன்று திரட்டிட்டு நாங்க போய் ஐயா கருத்தை இல்லங்க, வரப்போம். இதுவரையில வலுப்படுத்துறோம். இல்ல இதுல என்ன மருத்துவர் இருக்கு? ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகாக அன்புமணியும் இப்படி ஏகப்பட்ட முரண்கள் இருந்த காலத்தில் எதனால அந்த இல்ல முறை இல்ல வந்தது? இருங்க, இந்த நான் முறை சொல்றேன், எதனால நான் வந்தது? சொல்றேன், நான் அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆ. நிறைய பேரை ம். கடந்த காலங்களில் யார் யாரெல்லாம் அவரோட நெருக்கமா இருந்து வெளியேறினாங்க, ம். அவங்களை எல்லாம் அழைத்து பேசணும்னு முற்பட்டதெல்லாம் பாத்தீங்க. அந்த காலகட்டத்தில் கூட எங்களுக்கும் உங்க அழைப்பு ஃபேமிலில வந்தது. இருக்கிறவங்க ஜே குரு ஃபேமிலி வர சொல்லுங்க. எங்களுக்கும் நான் அழைப்பு பார்க்கணும்னு வந்தது, ஐயா எங்களுக்கு சொல்லலையே. போறதுக்கு- எங்களுக்கும் அழைப்பு வந்தது. நாங்க அங்க போறதுக்கு விரும்பல. யார் அவ்வளவுதான். மருத்துவர் ஐயா அன்புமணி- ராமதாஸ் கூப்பிட்டாரா? எல்லா தரப்புல இருந்து அழைப்பு வந்தது. இப்ப அங்க போய் நாங்க என்ன பண்ண போறோம்? அப்ப இத்தனை நாள் நான் இவங்க மேல வச்சிருந்த குற்றச்சாட்டு என்ன ஆகும்? இப்ப எதுக்குங்க ஜே குரு பாமகன்னு ஒண்ணு தேவை? ஏன் இப்ப வன்னியர்களுக்கு யார் இருக்கா? அதை அன்புமணியை சொல்லுங்க. எதிர்க்கவா? அன்புமணி என்ன பண்ணிட்டாரு வன்னியர் மக்களுக்கு? அதை சொல்லுங்க. இப்போ 10.5ன்ற ஒரு சார், உங்க பின்னாடி ஒரு எத்தனை நிமிஷம் ஆயிரம் இருங்க. பேர் வந்து நிக்கிறாங்க சார்? நான் வன்னியர் சமூக மக்கள் எத்தனை ஆயிரம் பேர் சார்? தர்மபுரியில நான் கட்சி ஆரம்பிச்ச அறிமுக கூட்டத்தை வச்சேன். சேலத்துல நான் வந்து சேலமும் தர்மபுரி நாமக்கல் ஈரோடு இந்த சைடு ஃபுல்லாவே நாங்க ஒரு மாசம் தொடர்ந்து நடைபயணம் வச்சிருந்தோம். மக்களை சந்திச்சோம். எங்களுக்கு நல்ல ஆதரவு இருந்தது. அதை நான் எல்லா சோசியல் மீடியால எல்லா பிளாட்ஃபார்மையும் போட்டிருந்தேன். எல்லாரும் பார்த்திருந்தாங்க. எங்கேயுமே எங்களுக்கு எதிர்ப்பு இல்லையே. எங்களுக்கு எதிர்ப்பு எங்க இருக்கு காமிங்க. பாமக அன்புமணி அவர்கள் கூட இருக்க அந்த என்ன சொல்றது, சோசியல் மீடியால இருக்கவங்க எதிர்ப்பு என்ன தெரிவிப்பாங்க, அது அவங்களுக்கு இருக்க நிர்வாகிகள் அவங்க தெரிவிப்பாங்க. மத்த இடத்துல எங்கேயாவது வந்து இந்த பையன் தப்பு சொல்றான்ப்பா, இந்த பையன் போய் சொல்றான், காடி வெட்டியாருக்கு இவங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்க, இல்ல இந்த சமுதாயத்துக்கு வந்து அன்புமணி அவர்கள் இவ்வளவு செஞ்சிருக்காங்க, இவங்க போய் சொல்லணும், யாரையா ஒருத்தர் வந்து என்ன சொல்லுங்க, நிரூபிக்க சொல்லுங்க. நான் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இப்ப 2021 நீங்க கூட்டணி போகும்போது 10 அம்ச கோரிக்கை அது இதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் கூட்டணி போனீங்க. அவர் 10.5 கொடுத்துட்டாரு. அன்னைக்கு வந்து அழுதுகிட்டு இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு ஒரு டாட்டூ குத்திக்கிட்டு ராமதாஸ் அவர்கள் முன்னாடி வீடியோ கால் பண்ணி அழுதுகிட்டு நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க. அதெல்லாம் பண்ணீங்க. இன்னைக்கு இந்த 2026ல கூட்டணி போனதுக்கான காரணம் ஒரு இடத்துல அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரா? இல்ல எடப்பாடி அவர்கள் அவரோட தேர்தல் அறிக்கையில 10.5 விடுங்க, வன்னியர் இடஒதுக்கீடே விடுங்க, ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு பத்தியோ இல்ல ஜாதியார் கணக்கீடு பத்தி எடப்பாடி அவர்கள் இங்க சொல்லியிருக்காரு. எங்க சொல்லிருக்காரு? கடலூர் மாவட்டத்துல பிரச்சாரத்துல சொல்லிருக்காரு 10.5 கடலூர் மாவட்டத்துல நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும். இது வந்து அவரு பிரச்சாரத்துக்குலாம் போறது, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னார் கடலூர்ல. அங்க சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு திருச்சியில போய் என்ன தெரியுமா சொன்னாரு, 10.5 முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி ஏன்பா பேசுறீங்கன்னாரு. நான் என்ன கேக்குறேன், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு ஒண்ணு இருக்கு. திமுக என்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு ஒண்ணு இருக்கு. நான் பேசி முடிச்சேன். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு இருக்கு. அந்த மேனிஃபெஸ்டோல ஜாதியார் கணக்கீடு பத்தி ஏன் எடப்பாடி அவர்கள் போடல? அவர் வந்து திமுக செஞ்சதா? அவங்க வந்து திமுக செஞ்சதா சார்? நீங்க ஆதரிக்கிற திமுக செஞ்சதா? நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி பெருமையா மார்த்தடி பேசிக்கிறாரு எடப்பாடி அவர்கள். ஏன் 10.5 பத்தி அவர் பேசல? இந்த 5 ஆண்டுகளா 10.5 பத்தி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது இதே அன்புமணி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல முறையா கேஸ் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் சொன்னாரு. ராமதாஸ் அவர்களும் சொன்னாங்க. எடப்பாடி வந்து எதுவுமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து வன்னியர் மக்களுக்கு அநீதி செஞ்சுட்டாரு, பெரிய துரோகத்தை செஞ்சுட்டாரு, 10.5 சரியான முறையில கொடுத்திருந்தாங்கன்னா நாங்க இந்த நிலைப்பாடுல இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டு கோர்ட்ல போய் சரியான வாதத்தை முன்வைத்து அந்த 10.5 பெரிய அளவுக்கு இன்னமுமே இன்னைக்கு வந்து இப்ப ஸ்டேபிள் நிக்குதா, உச்சநீதிமன்றத்துல நிக்குதா? ஆனா அதை உடைச்சி இன்னைக்கு அதை வந்து பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தி இருக்க வேண்டியவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு இருக்கிற
திமுக தலைவர் டேட்டாஸ் எடுத்துற சொன்னாங்க. நீங்க என்ன குலசேகரன் கமிஷன் ஒரு கமிஷன் அந்த ஒரு டேட்டா ஆணை சரியா அமைச்சீங்க. கொடுத்திருக்கணும்ல. நீங்க சரியா கொடுக்காதது எடப்பாடி அவர்கள் தானே. ஏங்க 2017ல உங்க கையில ஆட்சி வந்தது. சரி, அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்து உங்க கையில ஆட்சி வந்து 2017 2010ல இருந்து 21 வரைக்கும் எடப்பாடி அவர்கள் தூங்கிட்டு இருந்தாரா? என்ன ஏன் அவருக்கு அப்பயே அந்த ஞானோதயம் வரல? அப்ப அதிமுக 2019லயும் அவங்க கூட்டணியில தானே இருந்தது. அப்ப பேசியிருந்திருக்கலாம்ல. சரி, எடப்பாடி, அன்புமணி ராமதாஸ், ஐயா மருத்துவர் ராமதாஸ் உட்பட பாமகவே வன்னியர்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. நான் பாமகவே சொல்ல, நான் இவங்க 2 பேரை மட்டும் தானே சொல்றேன். யார் யார்? எடப்பாடி அவர்களும் அன்புமணி அவர்கள் பண்ணதான் நான் சொல்றேன். அன்புமணி யாருங்க? அன்புமணி தாங்க பாமக. அன்புமணி தான் பாமக. நீங்க எப்படி சொல்வீங்க? அப்புறம் எப்படி கட்சி உடைஞ்சது? ஏன் கட்சி உடையது? ஒட்டுமொத்தமா எல்லாரும் அவங்க, நான் என்ன கேக்குறேன், பெத்த அப்பா கூட உங்களால காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கட்சியை ஒழுங்கா வழி நடத்த முடியல. நீங்க எங்க சமுதாயத்தை என்ன நீங்க ஒழுங்கு நடத்துறது? நீங்க என்ன சமுதாயத்துல எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்க. ஏன் ஒண்ணு சேரல? ஏங்க போய் கால்ல விழுங்க. உங்க அப்பா தானங்க, உங்களுக்காக தானங்க இந்த கட்சியவே அழிச்சாரு அவரு. உங்களுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்தாரு, தலைவர் பதவி கொடுத்தாரு, உங்களுக்கு மினிஸ்ட்ரி பதவி கொடுத்தாரு, உங்களுக்கு ராஜ்சபா எம்பி ஆக்குனாரு. இன்னைக்கு ராஜ்சபா எம்பி உங்களுக்கு தானே வாங்கிருக்கீங்க. 25 தியாகிகள் குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல யாருக்கா ஒருத்தர் நீங்களே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. நான் மறுபடியும் என்ன தெளிவான முடிவு எடுக்கல. நான் என்னோட ஸ்டாண்ட மாறி எங்கேயாவது ஒரு இடத்துல இது வரைக்கும் நான் 2018 காடுவெட்டியார் அவர்களோட மறைவுக்கு அப்புறம், எங்க மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் நான் என் ஸ்டாண்ட்ல எங்க மாறி இருக்கேன்? இல்ல அன்புமணி அவர்கள் இதை செஞ்சிருக்காரு, இது செய்யல. 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு, நான் கொடுக்கல, நீங்க மறுத்திருக்கேன். சரியான முறையில கொடுக்கலன்றதான் இப்ப இன்னைக்கு நாளைக்கு நான் திமுக எதிர்ப்பா போயிடுறேன். எங்களுக்கு வந்து அவங்க எதுவும் செய்யல, நான் இன்னொரு கூட்டணியில போறேன், இல்ல தனியா நான் தனியா கண்டெஸ்ட் பண்றேன், திமுக எதிர்ப்பு நான் பேசுறேன்னா இவங்க 10 நான் வந்து மணிமண்டபம் கட்டலன்னு சொல்ல முடியுமா? 25 தியாகிகளுக்கு மணிமண்டபம் ஐயா ஸ்டாலின் அவங்க வந்து கலைஞர் ஐயா அவர்கள் 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் அந்த இடஒதுக்கீடு தானங்க வேலை செய்யுது. அந்த இடஒதுக்கீடு வேலை செய்ய அன்னைக்கு ஆட்சியில இருக்க ஏடிஎம்கே ஆட்சி 25 பேர் சுட்டு கொண்டாங்க. அவங்க சுட்டு கொண்டாங்கன்றதான நான் சொல்றேன். இவங்க கொடுத்தாங்கன்னு நான் சொல்றேன். 10.5 இவர் கொடுத்தாரு. சரி, 2017 ஒரு கையில ஆட்சியில போகும்போது குலசேகரன் கமிஷன் அமைக்கிறாரு, ஜஸ்டிஸ் ஐயா குலசேகரன் தலைமையில கமிஷன் அமைக்கிறாங்க. அதை அன்னைக்கே செஞ்சிருந்திருக்கலாம்ல. டேட்டா நீங்க எடுத்து சென்செக்ஸ் எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம். உங்களை யார் எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி பண்ண சொல்றது? அதுக்கான காரணம் என்ன? 2019 எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி தொகுதியில 50,000 வாக்கு நீங்க குறையிறீங்க. மன்னியர்களோட வாக்கு இல்லைன்னா அங்க ஜெயிக்க முடியாது. 21 தேர்தல் இவரோட சரிவா அவர் பாப்பாருன்றது சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் இந்த சூழ்ச்சியை செய்யறாரு. நீங்க 10.5 எங்களை எப்படி சுருக்குனீங்க? 10.5ன்றது எங்களுக்கான டேட்டா, இந்த மக்கள் வந்து 10.5 தான் இருக்காங்க. 1975 வந்து 17% வன்னியர் மக்கள் இருக்காங்கன்னு 1975ல இருக்க டேட்டா படி இருக்கு, அந்த சென்செக்ஸ் படி இருக்கு. நீங்க எந்த டேட்டா வச்சு எங்களுக்கு 10.5 ஒதுக்கிடுங்க? 108ல 107க்கும் என்னன்றது நான் தான் சொல்றேன். 20% கொடுத்தாங்க, அதுல எங்களுக்கு முழுமையா கிடைக்கல. நானே தான் சொல்றேன்ல, அதுல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைபாடு இருக்கு, அதுல எங்களுக்கு முழுமையா கிடைக்கலன்றது நான் குற்றச்சாட்டு வைக்கிறோம். நான் வந்து இல்ல கலைஞர் கொடுத்துட்டாரு, நாங்க எல்லாம் முன்னேறி வந்துட்டோம், இன்னைக்கு 20% இடஒதுக்கீடுல நாங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம்னு சொல்றோம். இல்ல எங்களுக்கு அதுல உள்ளடக்கி 20% அதுக்காக நாங்க இல்ல திமுக உங்களுக்கு மட்டுமே 20% 17% அவங்க எங்களுக்காக மட்டும் சொல்லல. ஆனா எங்கேயும் போய் நாங்க வந்து வன்னியர்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம், அது முடிஞ்சு போன கதைன்னு சொல்லல. சொல்லியிருக்காங்களா? அதே எடப்பாடி அவர்கள் சொன்னார்ல. அதே பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஜாதி கலவரம் வரும் வட தமிழகத்துல சொன்னார்ல. இத ஐயா ஸ்டாலின் அவர்களோ இல்ல மற்ற அமைச்சர்களோ எங்கேயோ சொல்லியிருக்காங்களா? 2021 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போதே அதிமுகல இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இடஒதுக்கீடு தப்பான இடஒதுக்கீடு சரியா கொடுக்கல, அது சும்மா எலெக்ஷனுக்காக கண் துடைப்புக்காக கொடுத்தோம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அது போயிடும், அது நிக்காதுன்னு சொன்னாங்கல்ல. இது என்னோட வாக்கா இல்ல அதிமுகல இருந்த அமைச்சர்கள் சொன்ன விஷயம் அது? இதை வச்சு நாங்க சொல்றோம், எங்களுக்கு நீங்க செய்யவே தேவையில்லைங்க. எங்களுக்கு செய்ய முடியாதுன்னு நீங்க பகிரங்கமா சொல்லும்போது உங்களை ஏன் நான் ஏத்துக்கணும்? உங்களை ஏன் நான் எதிர்க்க கூடாது? ஒருத்தர் நான் செய்யணும் நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்றாரு. திமுக வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. அந்த வாக்குறுதியை நாங்க ஆதரிக்கிறோம். 5 வருஷத்திலே பண்ணிருக்கலாம்ல. அவங்க பண்ணிருக்கலாம். கேஸ் நடக்குது, அவங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுங்க. நான் அவங்களை விட்டுட்டு போறேன். எனக்கு வந்து இவங்க தான் தேவை, அவங்களால செய்ய முடியும். அன்புமணி சொல்லிட்டே இருந்தார். அன்புமணி அவர்கள் வந்து அதை செஞ்சாருன்னா நான் அவர் கூட என்னோட தனிப்பட்ட வெறுப்பெருப்பை விட்டு நான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் அவர் ஏத்துக்கிறேன். அன்புமணி அவர்களை ஏத்துக்கிறேன். அவர் நின்னு என் மக்களுக்காக குரல் கொடுத்து நீங்க அவர் செஞ்சாருன்னா நான் ஏத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் ஒரு கேள்வி சௌமியா அவர்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, எம்பி எலெக்ஷன்ல வாய்ப்பு கொடுத்தீங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மறுபடியும் இப்ப ராஜ்யசபா சீட் வந்தது, அதையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா? அந்த 25 தியாகிகள் அதே தர்மபுரியில ஐயா சுப்பிரமணிய குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. நீங்க இப்ப அவங்களுக்கு கொடுக்கல, மறுபடியும் சௌமியா அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க. அவங்க கொடுக்கறத நான் தப்பு சொல்ல, உங்க குடும்பத்துக்கே மாறி மாறி நீங்க செஞ்சுக்கிறீங்க. ஏன் சமுதாயத்தை நீங்க கை விட்டுட்டீங்க? அப்ப நான் கேள்வி, என் சமுதாயத்தை அடையாளமா வச்சுதானே நீங்க இன்னைக்கு கட்சி நடத்துறீங்க, நீங்க போய் பேரம் பேசுறீங்க, எல்லா இடத்துலயும் கூட்டணி பேசுறீங்க.
வன்னியர்களோட ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களால கட்சி நடத்த முடியுமா? உங்க சமுதாய மக்கள் இத உங்ககிட்ட வந்து குறையா ஏதாவது குறையா சொல்றாங்க? சொல்றதுனால தானே நாங்க ஆரம்பிக்கிறோம். நான் தனிப்பட்ட முறையில ஒரு கட்சி ஆரம்பிச்சு எனக்கு எவ்வளவு என்னங்க அணி இருக்கு? திரண்டு இருக்காங்கன்றது தானே. நான் போய் அதுக்கு நான் ராமதாஸ் ஐயா கூடயோ இல்ல அன்புமணி அவர்கள் கூடயோ நான் போய் சேர்ந்துட்டு அமைதியா இருந்துட்டு போயிடுவேன். எனக்கு என்ன தேவை இருக்கு? ஏங்க ஏன் தனி மனிதனுக்கு என்னங்க தேவை இருக்கு? 3 வேளை சோறு, அது நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு இருக்க வேலைக்கு என்னால சம்பாரிச்சுக்க முடியாதா? நான் கட்சி நடத்தி உங்ககிட்ட போட்டி போட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏன் சமுதாய மக்களை ஏமாத்துறாங்க. காடி வெட்டியார் அவர்கள் இருக்க வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமா? ஒரு வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலையும் ஹாஸ்பிட்டல்லையும் போச்சு. இவர் எத்தனை கேஸ் வச்சிருக்காரு? ஊழல் வழக்கு தான் இருக்கு அவர் மேல. போராட்ட வழக்கு ஏதாவது இருக்காது? சமுதாயத்துக்காக ஜெயிலுக்கு போனாரா? என்ன பண்ணாரு அன்புமணி அவர்கள்? அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் பிஜேபிக்கு அடிபணிஞ்சிட்டு அவர் போய் அந்த கூட்டணியில இருக்காரு. இதை நான் போய் சொல்றேனே வச்சுங்க. இந்த கடந்த போன டிசம்பர் மாசத்துல இருந்து இது வரைக்கும், போன டிசம்பர்ல அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாசத்துல பாமக பிரச்சனை இருந்தது. இப்போ 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையுமே ஐயா அவர்களே சொல்லியிருக்காரா இல்லையா? கட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லை அவருக்கு, அவர் வந்து யாரையும் மதிக்க மாட்டாரு, அவர் வாயை திறந்தா போய் தான் சொல்லுவாரு, கூட்டத்துக்கு போக மாட்டாரு, பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டாரு, இதெல்லாம் நான் சொல்லலையே. இந்த மக்களை ஏமாத்துறாரு. இந்த மக்களை ஏமாத்த மாதிரி என்ன ஏமாத்திட்டாரு தானே ஐயா அவர்கள் சொல்றாரு. நான் சொல்றது எல்லாத்தையும் பொய் வச்சுங்க. அப்ப ஐயா சொல்றது எல்லாமே உண்மைனா அப்ப அன்புமணி எதுக்கு நாங்க ஏத்துக்கணும்? எதுக்காக திமுகவோடு இப்ப ஆதரவு கூட்டணி? அவங்க வந்து ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்க ஆதரவு தரோம். நாங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க அன்புமணி அவர்கள் மாதிரி மாறி மாறி கூட்டணி போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் இந்த கூட்டணிக்குள்ள வந்து அவங்களுக்கு 2019 ஆதரவு தெரிவிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க நான் என்ன கேட்கிறேன், 21 எடப்பாடி அவர்கள் 10.5 கொடுத்தாரு எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு. ஒரு நாள் முன்னாடி அன்னைக்கு ஈவினிங் கொடுத்தாரு. அது அவர் அமல் தான் படுத்தினார், பில்லு தான் பாஸ் பண்ணார். அத சட்டசபையில முதல் கையெழுத்தே போட்டு அதை மசோதா இது படுத்தினது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே. அவரு அதை கடப்புல போடணும்னு நினைச்சிருந்தா அதை பாஸ் பண்ணிருக்கவே தேவையில்ல, அந்த பில்ல பாஸே பண்ணிருக்க தேவையில்ல. சரி, என்ன ஏமாற்றம் எடப்பாடி அவர்கள் முடிவெடுத்து அவர் 19 எலெக்ஷன்ல அவர் வாக்கு சரி இருந்தால 21 அவர் ஒரு சூழ்ச்சியை செய்யறாரு. 10.5 எங்களுக்கு எந்த டேட்டாவுமே கிடையாது. எனக்கு என்ன சொல்ற, வெறும் 5% கொடுங்க, 10.5 தேவையில்லை. எனக்கு என்னன்னு கணக்கு எடுங்க, அனைத்து சமுதாய மக்களுக்கான ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க, எடுத்துட்டு அதுக்கான உரிய பங்கீட கொடுங்க. அது எனக்கு 1 வருது, 2 வருது, 5 வருது, என்ன வருதோ வரவே இல்லை. வன்னியர் மக்களே இல்ல, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில சுட்டு கொண்டுட்டு சொன்னாரு, நீங்க என்ன அவ்வளவு பெரிய சமுதாயமா, உங்களுக்கு என்ன 20% என்ன இடஒதுக்கீடு தேவைன்னு அன்னைக்கே ஒரு எங்களை எள்ளி நகையாடினார். அந்த மாதிரி எங்களை நாங்க வன்னியர் மக்களே இல்ல தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போங்க, நாங்க வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு போறோம், தமிழ்நாடே புறக்கணிச்சுட்டு போறோம், எங்களுக்கு தேவையில்லை. மனோஜ், நீங்க திமுகவை ஆதரிக்கிறீங்க, அவரு குருவுடைய பையன் வந்து அன்புமணி ஆதரிக்கிறாரு. உங்களுடைய ஐ திங்க் உங்களுடைய பெரியம்மாவா சித்தியான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து கூட தான் இருக்காங்க. எல்லாரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஒருத்தருக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கலாம், தனிப்பட்ட கருத்து இருக்கலாம், அதை நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லல்ல. ஆரம்பத்துல இருந்து பாமக தான் இருந்தாரு, எதுலயுமே மாறி போல. அவங்க இருந்த வரைக்கும் இந்த சமுதாய மக்களுக்காக நின்னாரு, குரல் கொடுத்தாரு, எல்லா போராட்டத்தையும் தலைமை தாங்கி நடத்தினாரு, மாநாடு நடத்தினாரு, அதுல வந்து வழக்கு எல்லாத்தையும் சந்திச்சாரு. அந்த மாதிரி எங்க சமுதாய மக்களுக்கு நாங்க நிக்கிறோம். அன்புமணி அவர்கள் நின்னாருன்னா சந்தோஷம் சொல்றேன், அவங்க நிக்கலன்றதுதான் நான் சொல்றேன். நான் அதுக்காக அவர் இருக்கவே கூடாது, அவர் ஊர் விட்டு அனுப்புங்க நான் சொல்றேன். அவர் என் மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த ஆதங்கத்துல எங்களுக்கு இருக்க ஆதங்கம் நாங்க தான் பேச முடியும், வேற யாரும் பேச முடியும், வேற யாரும் பேச மாட்டேன்றாங்க. அதனால நான் வந்து பேசுறேன். நான் தனியா ஒரு கட்சி இன்னைக்கு உருவாக்கி இருக்கோம், வட மாவட்டம் முழுவதும் போயிட்டு வன்னியர் மக்களை ஒன்று திரட்டிட்டு இருக்கோம். நாங்க யாருக்கும் எதிர்ப்பா எங்கேயுமே செயல்படல. ஃபாலோவர்ஸ், அந்த ஜெய குருவினுடைய அந்த ஈர்ப்பு உள்ள அந்த வன்னியர் சமூக மக்கள், இளைஞர்கள் யார் பக்கம் நிப்பாங்க? எங்க கூட தான் நிக்கிறாங்க. யார் கூட நிக்கிறாங்கன்னா, இப்ப அவங்க அன்புமணி அவர்கள் கூட நின்னாங்கன்னா கட்சி பிரிஞ்ச அன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாரும் அவர் கூட போயிருக்கணும்ல. கட்சியே பிரிஞ்சிருக்க தேவையில்ல, வெறும் ஐயா மட்டும் தனியா ஒரு இடத்துல இருந்திருக்கணும், இவர் கூட எல்லாம் போயிருந்திருக்கணும். இங்க பாதி அங்க பாதி, எங்க கூட 96% கட்சி அன்புமணி கூட தான் இருக்குது அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அது இப்ப வாக்கு எடுக்கிறதுல தெரிஞ்சிடும்ல. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு வரைக்குமே நீங்க வந்து பண அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பெரம்பூர்ல எவ்வளவு வன்னியர் மக்கள் இருக்காங்க? திலகபாமா எந்த தொகுதியில இருக்கவங்க, அவங்களை கூப்பிட்டு நீங்க வந்து நிக்கலாமே, தப்பு இல்லை. இப்ப இங்க வன்னியர் மக்களும் கிடையாது, அவங்க சமுதாய மக்களும் கிடையாது. அங்க நீங்க விஜய் கிட்ட காசை வாங்கிட்டு நீங்க அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு காலி பண்றது எதுக்கு? இந்த அரசியல் பண்ண யார் வாங்கினது? பாமக பண்ணிருக்காங்க, அன்புமணி அவர்கள் பண்ணிருக்காங்க. காசு வாங்கினது அன்புமணி அவர்கள் தான் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க பெரம்பூர் போக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட், போற போக்குல எல்லாம் பெரம்பூர்ல திலகபாமாக்கு அங்க என்ன இருக்கு? சரி, நிக்கிறாங்கன்னு சொல்லுங்க சார். எங்க நிக்கிறாங்க? சரி, விஜய் கிட்ட நீங்க வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆகுது? அவங்க அங்க ஜெயிப்பாங்க. ஒரு ஜெயிக்கிற சீட்டை வாங்குங்க, இல்ல இப்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு சீட்டை கொடுங்க, 25 தியாகிகளுக்கு ஒரு சீட்டை கொடுங்க. ஏன் அவங்களுக்கு சீட்டை கொடுங்க? ஏன் அவங்களுக்கான எந்த அங்கீகாரம் அந்த கட்சியின் பொருளாளர் சார்?
பொருளாளர் திண்டுக்கல் தானே அவங்க சரி திண்டுக்கல்ல தானே அவங்களுக்கு சீட்டு சரி, கொடுக்கணும். அவங்க- அவங்க அவங்க- தொடர்ந்து சீட்டை வாங்கி சார், தோத்துட்டு அவங்க இருக்காங்க. வந்து அவங்க தொடர்ந்து சீட்டை அது வாங்கி அனைத்து தோத்துட்டு தான் மக்களுக்குமான இருக்காங்க. எல்லாருக்குமான ஒரு இது பார்ட்டியா தான் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இப்பதான் நீங்க வன்னியர் கணக்கு நீங்க இப்ப அனைத்து மக்கள் நான் சொல்றேன், கணக்கு கொஞ்சம் கேளுங்க வச்சிருக்கீங்க. சார். பாட்டாளி மக்கள் கட்சியில மாற்று சமூகத்தினரும் இருக்காங்க. இருக்காங்க, திலகபாமா நான் அந்த இல்லைன்னு அடிப்படையில சொல்லலையே. கூட இருக்கிறவங்க. அந்த அடிப்படையில அவங்க இருக்காங்க. அவங்க தொடர்ந்து பெரம்பூர்ல தோத்துட்டு தானே அவங்களுக்கான இருக்காங்க. வாக்குகள் இருக்கலாம். அதன் இருக்கலாம். அடிப்படை சரி, okay. இருக்கலாம். நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு தெரியல. என்னோட புரிதல் நான் பேசுறேன். நீங்க பத்திரிகையாளர் வந்து உங்களுக்கு அது புரியலன்னா எனக்கு அது தெரியல. எனக்கு அது வந்த இந்த தகவலை வச்சு sweeping- நான் இல்ல ஸ்வீப்பிங் தகவலை ஸ்டேட்மெண்டா வச்சு ஒன்னு நான் சொன்னீங்க. sweeping statementல இல்ல இல்ல, விஜய் தகவலை கிட்ட வச்சு தான் சொல்றேன். வாங்கி பணத்தை நான் தகவலை வாங்கிட்டாங்க. வச்சு தான் சொல்றேன். இல்லைங்க, இல்லைன்னா நீங்க நீங்க பணத்தை சீட்டே வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க, வாங்கிட்டாங்கன்னா நீங்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? யார் நான் சொன்னது? ஆதாரம் தரேன் உங்களுக்கு. யார்கிட்ட? அடுத்த இன்டர்வியூல வரும்போது நான் ஆதாரத்தை கூப்பிட்டு நான் போற உங்களுக்கு சொல்ல போக்குல ஒரு வைக்கிறேன். பேட்டியில போற சொல்லிட்டு போகல. போக்குல எதுக்கு சொல்லுவேன்? விஜய் கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டாங்கன்றது என்ன இது பேச்சு? சரி வாங்கல விஜய் விடுங்க. முதல்ல first அவங்க வெளியே வந்து வரல. திலகபாமா ஜெயிப்பாங்க, அங்க திலகபாமா தான் எம்எல்ஏ. இது இந்த ஸ்டேட்மெண்ட் போதுமா? நீங்க ஏங்க அந்த சீட் வாங்குறீங்க? அங்க பெரம்பூர்ல உங்களுக்கு என்ன இருக்கு? வட தமிழகம் முழுவதும் உங்களுக்கு அமைப்பு இருக்கு, கட்டமைப்பு இருக்கு. அங்க வன்னியர் மக்கள் அடர்த்தியா இருக்காங்க. அங்க சீட்டு வாங்கலாம். இந்த 25 தியாகிகளோட குடும்பத்துல ஒருத்தருக்கு சீட்டை கொடுக்கலாம். போற போக்குல யாருக்கோ ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து எதுக்கு இந்த டிராமா நடத்தணும்? அப்ப இந்த 25 தியாகிகளால இந்த கட்சி உருவாகவே இல்லை. அந்த தியாகிகளுக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லையா? அவங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஏன் யாரையும் அங்கீகரிக்க மாட்டேன்றீங்க? அதுக்கான பதில் வேணும். 25 தியாகிகள் அந்த 21 குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவங்க உங்களை எவ்வளவு பேர் ஆதரிக்கிறாங்க இப்போ? எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க. காடி வெட்டியார் யாரு இருக்காங்க. காடி வெட்டியார் அவர்கள் தான் போயிட்டு அவங்களுக்கான தேவைகள் இல்ல, செஞ்சுட்டு இப்ப இருந்தாரு. யாருங்க எனக்கு இன்னைக்கு- மனோஜோ விருதாம்பிகையோ இவங்க தான் இருக்கணும். இவங்க தான் ஜெயகுரு. பாமகன்றது ஜெயகுரு தான் பாமக. இந்த அந்த ஜெயகுரு பாமக இதுதான் அப்படின்னு அவங்க இந்த சொல்றாங்க. எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும்ல அது உங்களுக்கு. இந்த எலெக்ஷன்ல நான் அதை பண்ணி நீங்க காமிக்கிறேன். திமுகவை ஆதரிக்கிறீங்க சார். நான் திமுகவை நீங்க ஆதரிக்கிறேன். திமுகவை ஆதரிப்பதே ஒரு லாபம்ன்ற நோக்கில கூட நீங்க போறீங்கன்ற ஒரு பார்வையும் சொல்லுவாங்கல்ல. நீங்க சொல்லுங்க. நீங்க நான் எதுவுமே சொல்லல. நீங்க அன்புமணி விஜய் கிட்ட பணத்தை வாங்கிட்டாரு, பெரம்பூர் சீட்டை வாங்கிட்டாருன்னு நீங்க போற போகல ஒன்று சொல்றீங்கல்ல. மற்றவர்கள் வெளியில பாக்குறவங்க இப்படி கூட சொல்லுவாங்கல்ல. பட் வெளில எத்தனை பேர் வந்து சொல்றாங்க? யாரையோ இப்ப நான் வந்து வெளிப்படையா இங்க சொல்றேன். யாரையோ ஒருத்தர் என்ன அந்த மாதிரி சொல்லுங்க. நான் காசை வாங்கிட்டு பண்றேன். நான் அதுக்கான பதில சொல்றேன். ஏங்க நான் சொல்ற குற்றச்சாட்டுல எது உண்மை எது பொய் நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க போய் சொல்றீங்க. இதெல்லாம் அன்புமணி அவர்கள் பண்ணிருக்காரு. 25 தியாகிகளோட குடும்பத்துக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. அவர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எம்பி சீட்டும் எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கலாம். மத்தவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. வன்னியர் கல்வி அறக்கட்டளை பேரை மாத்தல. அதுல வந்து இவ்வளவு பேர் இன்னைக்கு இலவசமா படிக்கிறாங்க அப்படின்னு எல்லா ட்ரஸ்டும் ஒரு டேட்டா வச்சிருக்காங்க. அவங்க ட்ரஸ்டோட டேட்டா வெளில சொல்றாங்கல்ல. இத்தனை பேரை நாங்க இலவசமா படிக்க வைக்கிறோம். இவ்வளவு பேருக்கு வந்து நாங்க கல்வி மத்த வேலைவாய்ப்பு திட்டத்தெல்லாம் உதவி செய்யறோம்னு. வன்னியர் கல்வி அறக்கட்டளையில எவ்வளவு நிதி வருவாய் இருக்கு, அதுல எவ்வளவு சொத்து இருக்கு, அதுல எத்தனை பேரை ஃப்ரீயா படிக்க வச்சிருக்காங்க, அதை பத்தின எந்த டேட்டாவும் இது வரைக்கும் ஏன் அன்புமணி அவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாரு? அவரோட சொத்து விவரத்தை நான் கேட்கல. அது அவரோட தனிப்பட்ட சொத்து விவரம். அது அவரோட உரிமை. அவர் சம்பாதிக்கிறாரு, என்ன பண்றாரு, அது கவர்மெண்ட் பாத்துக்கு போகுது. எங்க மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்கி உருவாக்கின வன்னியர் கல்வி அறக்கட்டளை. அதுல இருக்க விவரத்தை ஏன் இது வரைக்கும் அன்புமணி அவர்கள் வெளியில சொல்ல மாட்டேங்கிறாரு? இதுதான் என்னோட குற்றச்சாட்டு. இதுக்கான பதில சொல்லுங்க. நான் விட்டு போறேன். சார், வன்னிய மக்களுக்கு நாங்க தான் உண்மையா நிக்க போறோம், ஜெயகுரு குடும்பம் தான் நிக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திரு வேல்முருகன் போன்றவர்கள் கூட வன்னியர் சமூக அடையாளம் தான். ஆனா ஒரு பொது தமிழ் தேசியவாதி. எனக்கு தெரியும் அவர் வந்து பொதுவா பொது தமிழ் அரசியல். தேசியம் ஆனா பேசுறாரு. ஆனா திமுக கூட்டணியில அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுகவை பற்றி ஒன்னு சொல்றாரு பாருங்க. சௌமியா அன்புமணியை எதிர்த்து போட்டியிடுங்க அப்படின்னு என்கிட்ட வற்புறுத்துறாங்க. அதனாலதான் நான் சீட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு அது அவர் அவரோட சொல்றாரு. கருத்து. அது அவர் அத சார், கருத்து இந்த மாதிரி மோத விடுறாங்க சார். பாருங்க, திமுக இந்த வேலையை பண்ணிச்சுன்னு வேல்முருகன் சொல்றாரு சார். வேல்முருகன் போறப்ப வேல்முருகன் என்ன சொல்லுவார்? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் சொல்றாரு. திமுக மோத விடுறாங்க எங்க அதுக்கு நான் சமூகத்துக்குள்ளார. statement சொல்ல முடியாது. திருமாவளவன் பூவை ஜெகன்மூர்த்திக்கு எதிர்த்து போட்டியிடுன்னு எல்லாரும் இப்ப யாரையோ நான் முடியாதுன்னு சொன்னேன். எல்லாரும் இப்ப யாரையோ ஒருத்தர் எதிர்த்து தானே போட்டி விட போறாங்க. சௌமியா யாரையும் அன்புமணியை எதிர்த்து தானே போட்டியிடுவீங்க. இந்த என்னை போட்டியே சொல்றாங்க. இல்லாம போய் நீங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்களா? யாரையோ ஒருத்தர் எதிர்த்து தானே போட்டியிடணும். அது யாரா இருந்தா என்ன இல்ல நம்மளுக்கு? சார், திமுக அந்த மாதிரி இந்த அப்ப அரசியல வேல்முருகன் பண்றாங்க. போய் பாமக கட்சியிலே சேர்ந்துடலாம்ல. எதுல? அவங்களை எதிர்த்து போட்டியிட வேணாம்னா அவர் போய் பாமக கட்சியிலே சேர்ந்துடலாம்ல. எதுக்கு அந்த கட்சியில இருந்து எதுக்கு பிரிஞ்சு வந்து தனியா அந்த சமூகத்துக்குள்ளேயே மோத விடுறாங்கன்றாரு அவரு. அதுதான் திமுக அந்த அரசியலை செய்யுதுன்றாரு. இப்போ அதிமுகவும் ஒரு இடத்துல வன்னியர் நிறுத்துது, பாமகவும் வன்னியர் நிறுத்துது, திமுகவும் வன்னியர் தான் நிறுத்துது. இது பல எலெக்ஷன்களா இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அங்க அந்த மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. எந்தெந்த தொகுதியில யார் எந்த சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த வேட்பாளர் தான் போடுவாங்க. இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது எல்லா கட்சியும் இதுதான் பண்ணுது. எல்லா கட்சியும் எல்லாரையும் மோத இன்னைக்கு உங்களை திமுக அழைத்து உங்களுக்கு ஆதரவோ நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது எல்லாமோ முழுக்க பாமகவை எதிர்க்க, அன்புமணியை எதிர்க்க இதுதான் திட்டம். அதற்கான வேலையை தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்களே. இப்ப எனக்கு திமுக ஆதரவு கொடுக்கலனால நான் 7 வருஷமா அன்புமணி அவர்கள் செஞ்ச குற்றச்சாட்டுக்கு எதிர்கொருள் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரி, உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல, ஒரு மேடை. அதற்காக திமுக உங்களை பயன்படுத்தி எனக்கு அது நீங்க தேவையில்லை. திமுக மேடை ஏறுறீங்களா? எதுக்கு திமுக வேணும்? அந்த மேடை எதுக்கு? அந்த மேடை நான் இப்ப வந்து ஆதன்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். இதுக்கு என்ன மேடை வேணும்? இதுல திமுக இருந்தா தான் நீங்க கூப்பிடுவீங்களா? என்னோட கருத்தை நான் தெரிவிக்கிறதுக்கு நான் நடுத்தெருவில் நின்று கத்தனா கூட கேட்க போகுது இல்ல. பிரச்சாரம் பண்றேன்னா ஏன்னா 27
வன்னியர்களுக்கு இன்னைக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து அன்புமணி பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க? 27 வன்னியர்களுக்கு இன்னைக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க உள்ள போனாங்கன்னா எங்களோட குரலா அவங்க இருப்பாங்க. பாமக 5 எம்எல்ஏ உள்ள போனாங்க. இடஒதுக்கீடு பத்தி அவங்க எந்த குரலுமே கொடுக்க. நானே கேட்கிறேன், இடஒதுக்கீடு கொடுக்கல, டிஎம்கே ஆட்சி வந்து எங்களுக்கு துரோகம் செய்து அந்த 5 பேர் அன்னைக்கு ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சேலம் அருளோ அண்ணன் ஜி.கே. மணி அவர்களுக்கும் இந்த நிலைமை இருந்திருக்குமா? இன்னைக்கு அவங்க 2 பேரையும் அந்த 5 எம்எல்ஏ மீறி யாராவது ஒருத்தர் அந்த தொகுதியில் இன்னைக்கு நின்று ஜெயிச்சிருப்பாங்களா? அன்னைக்கு அவங்க அந்த குரலை பலமா கொடுத்து பாமகக்காக, வன்னியர் மக்களுக்காக, ஏன்னா அது அன்னைக்கு அன்புமணி அவர்கள் அந்த தலைமை பண்புல கரெக்டா இருந்து எடுத்து நடத்தல. இதை நான் சொல்ல, ஐயா அவர்களே சொன்னதுதான் இது எல்லாத்தையுமே. நான் என்ன கேட்கிறேன், ஐயா அவர்கள் இருந்தாரு, அவரோட கட்டுப்பாடுல நான் இருந்தேன், அதனால என்னால எதுவும் பண்ண முடியல, எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கல, இப்ப எனக்கு எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு, நான் எல்லாமே பண்ணுவேன்ல. இப்பயாவது அவங்க வந்து இந்த தியாகிகளோட குடும்பத்துல இருந்து ஒருத்தருக்கு சீட் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம், இல்ல வந்து என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணலையே. மறுபடியும் அதே இப்ப நீங்க கூட்டணி போனதுக்கு 2026 தேர்தல் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர்கள் கூட அன்புமணி அவர்கள் போனதுக்கு என்ன கோரிக்கை வச்சு கூட்டணி போனேன்னு சொன்னாரு. ஒரு நாள் காலைல என்சாரு போய் கூட்டணி, முன்னாடி நாள் அமித்ஷா வந்தாரு, அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணாங்க, அடுத்த நாள் நீங்க கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. அப்ப 10.5 என்னாச்சு, இடஒதுக்கீடு என்னாச்சு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்னாச்சு? இதுதான் எங்களோட கேள்வி. இந்த கேள்விக்கு எங்களுக்கு விடை கிடைச்சதுன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்கன்றது வருத்தம். எங்க மக்களோட ஆதங்கத்தை அந்த ஒரு குரலை நான் இங்க வந்து அன்புமணி ஆட்டத்தை நீங்க பாப்பீங்கல்ல, இப்போ என்ன ஆட்டத்தை பாப்பீங்க? எங்க நீங்க வாங்கியிருக்க தொகுதியில எது நீங்க ஜெயிப்பீங்க? வட தமிழ் மக்கள் முழுவதும் உங்க மேல வெறுப்புல தானே இருக்காங்க. கட்சியை உடைச்சிட்டீங்க. இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட சுய லாப துக்கத்துக்காக எல்லாருக்கும் துரோகம் செஞ்சு இன்னைக்கு அப்ப கட்சி உருவாக்குனது ஐயா காடிவெட்டியார் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் உருவாக்குனாங்க. அவங்க 2 பேருக்கும் துரோகம் செஞ்சுட்டு நீங்க எப்படியும் பிரச்சாரத்துக்கு கட்சியை திருடிட்டு வந்துட்டீங்கன்னா மக்கள் உங்களை ஏத்துப்பாங்களா? இல்ல, நீங்க எப்படியும் வட மாவட்டத்துக்கு பிரச்சாரம் போவீங்க. அது குறிப்பிட்டு வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியா இருக்கிற இடத்துக்கு தான் போவீங்க. இப்ப விக்கிரவாண்டியில நேரடி போட்டியாவே வராங்க, சரிங்களா? இப்ப குன்னம் போன்ற தொகுதிகள் எல்லாம் வந்து கூட்டணி அதன் அடிப்படையில வராங்க. அப்படின்னும் போது அங்க பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கா பாமகன்ற ஒரு பேஸ் வன்னியர் சமூகத்துக்கான கட்சி. பாமக மேல எனக்கு எந்த விருப்பம் இல்லைங்க. கட்சி இருக்கட்டும், அந்த கட்சி இருக்கிறதா எங்க மக்கள். அந்த கட்சி தான் சார் அன்புமணி. அன்புமணி அந்த கட்சி கிடையாதுங்க. அந்த கட்சி அன்புமணியா இருந்தா கட்சி ஏங்க உடையுது? அவர் சொன்ன வார்த்தைக்கு எல்லாரும் நின்று இருப்பாங்கல்ல, ஏன் கட்சி உடையுது? அதுக்கு பதில் சொல்லுங்க. அன்புமணி தான் கட்சி அப்படின்னா ஏன் ஐயா அவர் தூக்கி வெளில எறிகிறாரு? இல்ல, ஒட்டுமொத்த கட்சியும் யார் கூட இருக்காங்க? இல்ல, கட்சி தொண்டர்கள் எல்லாம் யார் கூட இருக்காங்க? அது வந்து இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு, ராமதாசா அன்புமணி ராமதாசா எலெக்ஷன் வந்துருச்சு, பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க எத்தனை வருஷம் கட்சியில பயணிச்சிருக்காங்க. நான் யாரையுமே நான் இன்னி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில இவங்க இது தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க இது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். அன்புமணி அவர்களோட தலைமை சரியில்லைன்னு நான் சொல்றேன். நான் என்னோட புரிதல் எனக்கு நாலேஜ் இல்லாம சொல்றேன். மூத்த அரசியல்வாதி தான் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவரே இந்த குற்றச்சாட்டு வைக்கும் போது இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? கூட இருந்து அவர் பெத்த பையனுக்கு அவரே தான் எல்லா வாய்ப்பும் கொடுத்தாரு. இளைஞரணி தலைவர் வாய்ப்பு கொடுத்தாரு, தலைவர் பதவி கொடுத்தாரு, எம்பி சீட் கொடுத்தாரு, மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தாரு. என் வாழ்க்கையில பண்ண முதல் தப்பே அவரை நான் மினிஸ்டர் ஆக்கினதான் சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. இதுக்கு மேல நான் என்னத்தை இதுல ப்ரூவ் பண்ணும்? தர்மபுரியோ, பெண்ணாகரமோ, பாலக்கோடோ, இப்ப விக்கிரவாண்டி போன்ற இடங்கள், விழுப்புரம் போன்ற இடங்கள், கடலூர், குன்னம் போன்ற இடங்கள், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போன்ற அவர்களுடைய தொகுதியெல்லாம் நீங்க போவீங்க பிரச்சாரம் பண்ண. டெஃபினட்டா அங்க பாமகன்றது ஒரு ரொம்ப வேரூன்றி போயிருக்கிறது அந்த மக்களுக்கு மத்தியில. அதுல போய் நீங்க பிரச்சாரம் பண்ணி பாமக ஏன் 23 சீட்டு நின்ன இடத்துல 23 சீட்டும் ஜெயிக்கல? அப்பதான் 10.5 அப்பதான் வாங்கி கொடுத்தாரு எடப்பாடி அவர்கள். உங்க எல்லாரோட கேள்வி, எடப்பாடி தான் வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. அப்ப ஏன் அந்த தேர்தல் அவங்களால ஜெயிக்க முடியல? ஆட்சி யார் வேணாலும் அமைக்கட்டும், ஆட்சி யார் வேணாலும் அமைக்கட்டும், பாமக புத்துயிர் பெற வேண்டும் நினைப்பாங்க அந்த சமூக மக்கள். அவங்க ஏன் நீங்க திமுக ஆதரிச்சு திமுக ஓட்டு போடுறாங்க, புத்துயிர் பெறணும்னு நினைப்பாங்களா? இல்ல வந்து ராமதாஸ் அன்புமணி அவர்கள் வந்து இந்த துரோகத்தை என்ன மேல செய்யணும்னு நினைப்பாங்களா? அன்புமணி அவர்கள் எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காங்க. தனிப்பட்ட வன்னிய மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டாரு அன்புமணி? என்ன பண்ணல, என்ன பண்ணிருக்காரு? இது வரைக்கும் அவரு முத மினிஸ்டர் ஆகும்போது அவர் வச்ச போர்டு என்னன்னா, சமுதாய மக்களோ கட்சி பேரோ சொல்லிட்டு என்ன வந்து யாருமே அணுக கூடாது. எல்லாரும் சிபாரிசு வந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? அவர் ஒரு பொதுவான அமைச்சர். யாரை வச்சு நீங்க மினிஸ்டர் ஆனீங்க? யார் வீடு எதை வச்சு நீங்க மினிஸ்டர் ஆனீங்க? வன்னியர்ன்ற ஒரு அடையாளத்தை வச்சுதான் மினிஸ்டர் ஆனீங்க. அந்த சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அவங்க கல்வியில வேலை வாய்ப்பிலும் போகணும். அவருமே பல முறை முதலமைச்சர் கேள்வி கேட்கிறாரு. எல்லாரையும் விட்டுருங்க, ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாய மக்களையும் விட்டுருங்க. 25 பேர் உயிர் இழந்தாங்கல்ல, அவங்க வீட்டுல வெறும் லேடிஸ் தான் இருக்காங்க, ஆண்மகன் தான் உயிர் இழந்தது. ஒரு குடும்பத்துல ஒரு வேலைக்கு போற ஆம்பளையோ இல்ல படிக்கிற பையனோ இறந்துட்டாருன்னா அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஜிப்மர் இருந்துச்சு, நீங்க ஹெல்த் மினிஸ்டர் இருந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல சிதம்பரம், ஏன்னா சிதம்பரத்தை விக்கிரவாண்டிய விழுப்புரத்தை ஒட்டி தான் நிறைய தியாகிகளோட குடும்பம் இருக்கு. ஜிப்மர் இருக்கு, இந்த சைடு ஒரு ஹாஸ்டல் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஒரு ஆயாமா வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அந்த குடும்பத்துல இருக்க லேடிஸ். இல்ல அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வீடு வசதி கட்டி கொடுக்கல. நீங்க அந்த குடும்பத்துல இருக்க யாருக்கு என்ன செஞ்சிட்டீங்க? திமுக என்ன பலனை செய்து கொடுத்திருக்கு, இல்ல என்ன செய்ய போகுதுன்ற நம்பிக்கை 20% இடஒதுக்கீடு தான் இன்னி வரைக்கும் இருக்கு. அதுக்கு நாங்க நன்றி கடனா இருக்கோம். 3 லட்சம் ஓய்வூதியம் அந்த குடும்பத்துக்கு ஐயா கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாங்க.
இழப்பீடு தொகை கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் ஓய்வூதியம் கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சியில தான் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் செய்ய வேண்டியது பாமக செய்யணும், அன்புமணி அவர்கள் செய்யணும், ராமதாஸ் அவர்கள் செய்யணும். இதை செய்யலையே. அந்த வருத்தத்தை தான் நாங்க பேசுறோம். என்ன பண்ண நாங்க ஏத்துக்கிட்டு போறோம் தானே சொல்றோம். என்ன பண்ண போறீங்க? நான் வாழ்நாள் ஃபுல்லா அன்புமணி அவர்கள் எதுக்குறது தான் என் கொள்கைன்னு நான் சொல்லி வரல. அவர் நல்லது செஞ்சுட்டாருன்னா நான் போய் சரணடைஞ்சிடுறேன் தானே சொல்றேன். இன்னைக்கு நான் ஏன் கத்திட்டு கிடக்கணும்? இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க மனோஜ்? அதாவது குறிப்பிட்டு பாமக, அன்புமணி பாமக எங்கெங்க நிக்கிறாங்களோ அதிமுக கூட்டணியில என்டிஏ கூட்டணி எதிர்த்து பிரச்சாரம் பண்ண போறீங்களா? எனக்கு பாமக எதிர்க்கணும், என்டிஏ கூட்டணி எதிர்க்கணும் இல்ல, வன்னியர் மக்களை ஒன்று திரட்ட போறேன் நான். எங்களோட பிரச்சாரம் வந்து நாங்க எங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவை, நம்மளுக்கு இடஒதுக்கீடு தேவை, ஒன்னா இல்லைங்க அன்புமணி அவர்களை நம்பாதீங்க நாங்க சொல்லி போய் திண்ணை பிரச்சார வீடியோ போய் இத்தனை ஆண்டு காலமா பாமக என்ன செஞ்சிருக்கு என்ன செய்யல அப்படின்றத சொல்லி என்ன வன்னியர் மக்கள் அன்புமணியை நம்பாதீங்கன்னு சொல்ல போறோம். ஏன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றாரு. உங்களை நம்புவாங்களா? அன்புமணியை என்ன நம்ப தேவையில்ல. நான் போய் என் குரலா சொல்லிட்டு தானே வரேன். இப்ப நான் போற இடத்துல எனக்கு எதிர்ப்பு இல்ல. அப்ப என்ன நம்புறாங்கன்னு எடுத்துக்கணுமா நம்பலன்னு எடுத்துக்கணுமா? இறுதியா ஒரு கேள்வி. நீங்க திமுகவை ஆதரிக்கிறீங்க, அவங்க திமுக அடையாளத்துல தான் இருக்க போறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வமோ, திரு சிவசங்கரோ, அதே போல திரு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், துரைமுருகன் போன்றவர்கள், அவங்கெல்லாம் வந்து திமுக அடையாளம். வன்னியர்களுக்கு உறுதியா அவங்க நிப்பாங்களா? அன்னியூர் சிவா போன்றவர்கள், இந்த மாதிரி சபா ராஜேந்திரன், இவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் திமுக அடையாளம். திமுகன்ற ஒரு கட்சின்னு நிப்பாங்க. வன்னியர்களுக்கு பக்கபலமா அவங்க உறுதியா எந்த அளவுக்கு நிப்பாங்கன்னா ஒரு பாசாங்க இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அன்புமணி ராமதாஸ் உறுதியா நிப்பாருல்ல, பாமக உறுதியா நிக்கும்ல வன்னியர்களுக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது வரைக்கும் எங்க உறுதியா நின்றுருக்காரு. இப்ப நீங்க சிவசங்கர் அண்ணன் சொல்றீங்க, எம்ஆர்கே அண்ணன் சொல்றீங்க, செந்தில்குமார், சபா ராஜேந்திரன், அன்னியூர் சிவா அண்ணன் எல்லாருமே சொல்றீங்க. இவங்க எல்லாம் நின்றுருக்காங்க. இப்போ குன்னம் தொகுதியில் எடுத்தீங்கன்னா சிவசங்கர் அண்ணன் ஒரு வன்னியரா தான் பாக்குறாங்க. அவர் முழுமையா வன்னியர் சமுதாய மக்களுக்காக நிக்கிறாரு, அனைத்து சமுதாய மக்களுக்கும் நிக்கிறாரு. அவங்க கட்சியோட கொள்கையை ஒட்டி நிக்கிறாங்க, சமுதாய மக்களுக்காக நிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அன்புமணி அவர்களை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குனீங்க, தருமபுரி தொகுதிக்கு அவர் எம்பி ஆனாரு. தருமபுரி தொகுதியில் அவர் எதுவுமே செய்யவே இல்லையே. பார்லிமெண்ட்டுக்கே அவர் போல. அவரோட அட்டெண்டன்ஸ் தான் இருக்கிறதுல லோவஸ்டான அட்டெண்டன்ஸ். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுத்தோம், இந்த மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்யலன்றதான் எங்க குற்றச்சாட்டு. அதே இடத்துல அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வந்து உங்க கூட போட்டிட்டு உங்களோட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவங்க ஜெயிச்சு காமிச்சாங்க. யாருமே செய்ய முடியாத அளவுக்கு தொப்பூர் கணவாயின்னு ஒரு திட்டத்தை அன்னைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு தருமபுரி தொகுதிக்கே வந்து அது ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போய் நிறுத்திருக்கிறது செந்தில்குமார் அவர்கள் தான் எடுத்திருந்தாங்க. அப்ப பார்த்தா அவங்க வந்து ஆளுங்கட்சியில கூட இல்ல, மத்தியில வந்து பிஜேபி இருக்கும்போது அவங்க காங்கிரஸ் கூட்டணியில தான் வந்து எம்பி ஆனாங்க. எதிர்கட்சியில இருக்கும்போது கூட அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த செய்யும் போது நீங்க 5 வருஷம் எம்பியா இருந்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அப்ப வன்னியர் மக்களுக்கு உறுதுணையா நிக்க மாட்டேன்றீங்கன்றது மக்களும் நம்புறாங்க, உங்களுக்கே அது தெரியும். இப்ப விக்கிரவண்டிங்களா இவர் இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறதுனால விக்கிரவண்டி இந்த தொகுதியெல்லாம் அன்புமணி அவர்கள் போறாங்க. இன்னைக்கு சௌமியா அவர்கள் வந்து நான் குறை சொல்றேன்றீங்க. இந்த ஒரு ஆண்டு காலமா சௌமியா அவர்கள் வந்து சுத்தி தமிழ்நாடு முழுவதும் செஞ்ச பிரச்சாரத்தை கூட அன்புமணி அவர்கள் இத்தனை ஆண்டு காலமா 2004 இருந்து 2026 22 வருஷம் ஆயிடுச்சு. 22 வருஷத்துல அவர் பண்ணிருக்க மாட்டார். அடுத்த தலைமுறை வந்துருச்சுல. இப்ப சௌமியாவுடைய டாட்டர்ஸ் ரெண்டு பேருமே கலந்துட்டு போறாங்க. குடும்பத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்றீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க டிஃபெண்டர் கார்லயும் ரேஞ்ச் ரோவர்ல நீங்க சொகுசா போறீங்க. சார் நான் என்ன கேக்குறேன், உங்க மனைவியோட தம்பி ஒரு கட்சியில இருக்காரு, நீங்க ஒண்ணா நீங்க இருக்கோங்க, நாங்க கட்சியில இருக்கோம், பெரியமாவோ அவங்க கட்சி உங்க அந்த மாதிரி தானுங்க. இது கட்சி உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க இன்னைக்கு டிஃபெண்டர் கார்ல போறீங்க, நீங்க ரேஞ்ச் ரோவர் கார்ல போறீங்க, உங்க வாரிசுங்க எல்லாம் சந்தோஷமா சொகுசு பங்களால டால்பின் பாத்துக்கிட்டு நீங்க ஈஸியார்ல உட்காந்துருக்கீங்க. ஏன் மக்கள்னா 80% மக்கள் குடிசை வீட்டுல தானே இருக்கான். தர்மபுரியில் நீங்க இப்ப எம்பியா இருந்து என்ன அந்த தொகுதியை வளர்ச்சி பாத்து எம்பிலே அந்த தொகுதியில கணிசமா நல்ல வாக்கு வாங்கி அவங்க அரூர் பக்கம் தான் கொஞ்சம் அவங்களுக்கு சரிவே. நான் கேக்குறேன், அன்புமணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்ல, நாங்க தர்மபுரியில உங்களை ஜெயிக்க வச்சு வாய்ப்பு கொடுத்தோம்ல. நீங்க வந்து எம்பி எலெக்ஷன்ல தோத்துறீங்க, ராஜ்யசபா எம்பி ஆனீங்க, நீங்க அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையா? அதே இப்ப வந்து செந்தில்குமார் நீங்க சொல்றீங்களா அவங்கள வந்து திமுக ஆளா இருப்பாங்க. இன்னைக்கு அவர் திமுக ஆளா இருக்கட்டும், இல்ல வன்னியர் சமுதாயம் இல்லன்னே சொல்லட்டுமே, ஆனா அவர் அங்க வளர்ச்சி பாதையை நோக்கி அந்த சமுதாய மக்களை கொண்டு போயிருக்காருல்ல. தர்மபுரி வளர்ந்தா பெரும்பான்மையான மக்கள் அங்க வன்னியர் சமுதாய மக்கள் தான் இருப்பாங்க. அப்ப எங்க சமுதாயம் வளருது இல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே வளரணும்னா வன்னியர் மக்கள் வளர்ச்சி அடைஞ்சாதான் ஒட்டுமொத்த தமிழகமே வளர முடியும். அதுக்கான கோரிக்கையை தான் நாங்க வைக்கிறோம். இன்னைக்கு 27 பேருக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி அவர்கள் அவர்களோட கூட்டணியில வந்து 22 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க அவரோட கட்சியில. இதுலயே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. பிஜேபியில வந்து வட தமிழகத்துல ஒரு சீட்டு கூட நீங்க வாங்கல, வெறும் திருவண்ணாமலை ஒரு சீட்டை வாங்கி வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல ஒருத்தருக்கு வாய்ப்பு கூட கொடுக்கல, ஒரு வன்னியர் கூட வாய்ப்பு கொடுக்கல. அப்ப அவ்வளவு 27 திமுக கொடுத்திருக்கு, 23 ஏடிஎம்கே 23 ஏடிஎம்கே கொடுத்து அதுல ஒரு அப்படியே ஒரு ராஜ்யசபா எல்லாம் ஒரு பார்லிமெண்டேரியன் பாத்தீங்கன்னா 6 எம்எல்ஏக்கு சமம். அப்படி பார்த்தா அது ஒன்னும் ராஜ்யசபாவும் கொடுத்திருக்காரு. ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க, கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களே, நீங்க பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டீங்க. அதான் நான் இப்ப என்ன சொல்றேன், உங்களுக்கு தர்மபுரி நீங்க பாராட்டின சௌமியா அன்புமணி இப்ப போறாங்க. அடுத்து போய் செஞ்சா நல்லதுன்னு தான் சொல்றேன். மக்கள் உங்களை அங்கே இப்ப எம்பி எலெக்ஷன்ல புறக்கணிச்சிட்டாங்கல்ல. நீங்க தொடர்ந்து உங்க குடும்பத்துக்கே கொடுப்பீங்க, உங்க வாரிசுகளே நீங்க வந்து சீட்டு கொடுப்பீங்க, அடுத்தது உங்களோட டாட்டர்ஸ் எல்லாருமே கட்சிக்குள்ள வருவாங்க. அப்ப உழைச்சவனுக்கு என்னாச்சு?
தியாகிகளோட குடும்பம் என்னாச்சு? இந்த நீங்க சமுதாய மக்கள் நீங்க- என்ன பண்ணாங்க? நீங்க பிரச்சாரத்துக்கு போங்க, சொல்லுங்க. வன்னியர் சமூக மக்கள் உங்களை நம்புறாங்களாம் பார்க்கலாம். திமுக கண்டிப்பா நம்புவாங்க. நான் என்ன கேக்குறேன், கட்சி ஆரம்பிச்சதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? சரி. ஏங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, கட்சி தேவையில்லை, நீங்க அன்புமணி அவர்கள் கூடயே போலாமே, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ம், ம். எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு எங்க கூட நிர்வாகிகள் எல்லாம் நாங்க எல்லா இடத்துலயும் போட்டிருக்கோம். மக்கள் எல்லாம் திரண்டு வந்துகிட்டு தானே இருக்காங்க. எங்கேயுமே எங்களுக்கு எதிர்ப்பு மக்கள் இல்லை. மக்கள் களத்துல உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. சந்திப்போம். அதே நானும் போல களத்துல சந்திக்க தயாரா இருக்கேன். ரிசல்ட்லயும் தெரியும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு மனோஜ். நன்றி நன்றி மதேஷ்.